கிராமத்து லைஃப் நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்துக்கோங்க. நாங்க கிராமத்துல என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். இப்ப நாங்க எங்க வீட்டுல 150 புறா இருக்கு. அது எப்படி மெயின்டைன் பண்றோம்னா, இந்த மாதிரி வெங்காய கூட மீன் தொட்டி இதுகள்லாம் இருக்கும் இல்லையா, அது நிறைய எங்க அப்பா வாங்கி வச்சிருந்து இந்த மாதிரி ரேக் மாதிரி அடுக்கி மேல இரும்பு தகரத்தை வச்சு நல்லா நீட்டா ஒரு வளைய மாதிரி போட்டு வச்சுட்டாப்புல. ஏன்னா அதுக்கு மழை பெஞ்சாலும் பாதிப்பு வரக்கூடாது இல்லையா, அதனால உள்ள வந்து அடகாத்து கிடக்கும். நம்ம அடகாக்கும் போது மழை பெஞ்சுன்னா பாவம் இல்ல, அதனால இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பக்கமும் வாசல், அந்த பக்கமும் வாசல், 2 பக்கமும் வாசல். நடுவுல வந்து காலிடர் மாதிரி நல்லா வந்து வாக்கிங் போறதுக்கு இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். நடுவுல கம்பி இருக்கும், அது நிக்கிறதுக்கு. இப்போ நின்று இந்த கம்பிகள்லாம் அது வாட்டில வந்து நின்றுக்கிறோம். இப்போ பின்னாடி ஏன் நாங்க வாசல் வைக்கல அப்படின்னு சொன்னா, நாங்க பின்னாடிதான் முன்னாடி செட் பண்ணி வச்சிருந்தோம் அந்த கூடையெல்லாம். இந்த பக்கம் தான் நாங்க வாசல்லாம் வச்சிருந்தோம். நாங்க வீட்டுல ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்ல கழுகு மாதிரி நிறைய பேர் இருப்பானுங்க. அவங்க எல்லாம் ஆட்டையை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. வீட்டுல ஒரு புறா இல்லாம குஞ்சு எப்பெல்லாம் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால இங்கிட்டு வச்சா நம்மளுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா மூளை பயங்கர மூளை. அதனால என்ன பண்ணிட்டாரு, அங்கிட்டும் இங்கிட்டும் வாசலே இல்லாம நடு சென்டர்ல வாசலை வச்சு போட்டாரு. இப்ப எவனும் தூக்க முடியாது இல்ல. இப்ப என்னடா பண்ணுவீங்கன்னு, இப்ப 2 புறா குச்சி 2 முட்டையை தொட்டா பக்கத்திலே வராது புறா.